அனைவருக்கும் வணக்கம். தேனி மாவட்ட அரசு போக்குவரத்து ஓய்வூதியர் நல மீட்பு சங்கத்தின் மாதாந்திர ஆலோசனை கூட்டம் வீரபாண்டியில் சீரும் சிறப்புமாக நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு நமது மாநில தலைவர் ஆற்றல் மிகு திரு டி கதிரேசன் அவர்கள் ஆற்றிய அருமையான உரையை இப்பொழுது உங்கள் செவிகளுக்கும் விழிகளுக்கும் விருந்தாக படைக்க இருக்கிறோம். அந்த சிறப்புரையை கேட்டு பலனடையுமாறு பயனடையுமாறு உங்களை அழைக்கிறோம். நலமீட்பு சங்கத்தின் தேனி மாவட்ட சிறப்பு ஆலோசனை கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து ஓய்வூதியர்களையும், அனைத்து மண்டல நிர்வாகிகளையும், தலைமை நிர்வாகிகளையும், இந்த கூட்டத்தை சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கும் தேனி மண்டல நிர்வாகிகளுக்கும் சற்று முன் அனைவரும் மகிழும்படியான ஒரு சிறிய குறும்படத்தை அளித்த ஜான் செல்வராஜ் அவர்களுக்கும் எனது நம் மனமார்ந்த நன்றியினையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நல மீட்பு சங்கம் என்பது தொழிற்சங்கம் வியாபாரத்துக்காக துவக்கப்பட்டதல்ல. இந்த நல மீட்பு சங்கம் 100க்கு 100 அகவிலைப்படி உயர்வை அடைய வேண்டும் என்ற நோக்கத்தில் உருவாக்கப்பட்டது. இந்த நல மீட்பு சங்கம் உருவாக்குவதற்கு முன்பாகவே டிஏ மீட்பு குழு என்ற பெயரில் இயங்கி வந்தது. அது 2023க்கு பிறகு நம்மளுடைய சங்கம் மாதிரி இருந்தால் தான் நம்மளுடைய போராட்டங்கள் அரசு கூப்பிட்டு பேசும், நம்மளுடைய போராட்டம் வெற்றி பெறும், நமக்கு ஒரு தனி அங்கீகாரம் கிடைக்கும் என்பதற்காக மாநில அளவில் நம்ம நலமீட்பு சங்கம் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி தொடர்ந்து அதற்கான முயற்சிகளை செய்து கொண்டிருந்தோம். இப்போ அகவிலைப்படி உயர்வு அப்படிங்கிற இது என்னன்னா, நமக்கு பென்ஷன் 1998 நமக்கு முதல்ல பென்ஷன் திட்டம் வழங்கப்பட்டது. அதன் பிறகு நாம் அகவிலைப்படி உயர்வு இல்லாமல் பென்ஷனை தான் வாங்கிட்டு இருந்தோம். 2007 அந்த அகவிலைப்படி உயர்வுடன் கூடிய பென்ஷனை வழங்கணும்னு ஒரு அரசாணை போடுறாங்க. அப்போ பென்ஷன் ட்ரஸ்டில் 20A என்ற ஒரு விதியை உருவாக்குறாங்க. ஒரு 20A விதியை உருவாக்கி அந்த விதியின் அடிப்படையில் என்ன போடுறாங்கன்னா, என்னைக்கு போடுறாங்கன்னா 21/5/2009 ஒரு அரசாணை வெளியிடுறார். முதன்மை செயலாளர் வெளியிட்ட அரசாணையில் அரசு போக்குவரத்து கழகங்கள் ஓய்வூதியர்கள், குடும்ப ஓய்வூதியர்களுக்கு ஓய்வூதியத்துடன் மாறும் அகவிலைப்படியை இணைத்து அடிப்படை ஓய்வூதியமாக கருதி சதவிகிதம் அடிப்படையில் அகவிலைப்படியை 1/10/2007 முதல் வழங்குதலுக்காக ஆணையிடப்படுகிறது என்ற ஒரு அருமையான ஒரு உத்தரவை போட்டு 2009 உத்தரவு போடுறாங்க. அந்த 2009 உத்தரவு போட்ட பின்னாடி அந்த 2009க்கு பிறகு பணிபுரிந்தவங்க யாரும் இருக்கீங்களாங்க? 2009க்கு பின்னாடி ரிட்டையர் ஆனவங்க இப்போ சீனியர்ஸ் யாரும் இல்லை. அந்த 2009க்கு பின்னாடி டிஏ கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. 2012 வரைக்கும் 3 வருஷம் கொடுக்குறாங்க. அந்த டிஏ கொடுத்துட்டு வரும்போதே கொஞ்சம் நிதி சுமை வருதுன்னு சொல்லி இந்த டிஏவை குறைக்கணும்னு அரசு ஒரு அதிகாரிகளுடைய ஆலோசனையின் பேரில் அரசு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இந்த அரசுக்கு ஆலோசனை சொல்கிறது பூரா அதிகாரிகள் தான். இன்னைக்கு வேத வாக்கியம் பேசுகிறவங்களும் அவங்க தான். இந்த அதிகாரிகள் ஆலோசனையின்படி அகவிலைப்படி உயர்வு வழங்குறதுல கொஞ்சம் காலதாமதப்படுத்துகிறாங்க. 2012 தொழிலாளர்களுக்கு கொடுத்துறாங்க. ஆனால் ஓய்வூதியர்களுக்கு கொடுக்கறதுக்கு நோட்டு வச்சுருக்கோம், அந்த வருது இந்த வருதுன்னு சொல்லி காலதாமதப்படுத்தி அதை நிப்பாட்டுறாங்க. 2012 நிப்பாட்டுறாங்க. அப்பொழுது தான் ரேவா அமைப்பில் ரைமண்ட்ஸுங்கிறவர் கர்சனுக்கு முன்னாடி இருக்கார். அவர் நீதிமன்றத்தை நாடுறார். நீதிமன்றத்தை நாடி ஒரு உத்தரவை பெறாரு. காலதாமதம் இல்லாமல் அகவிலைப்படி உயர்வுடன் கூடிய டிஏவை கொடுக்கணும்னு சொல்லி ஒரு உத்தரவு போடுறாங்க. அதன் பிறகும் அரசு தொடர்ந்து அகவிலைப்படி உயர்வை காலதாமதப்படுத்தியும் வழங்க மறுத்தும் வருகிறது. மீண்டும் மேல்முறையீடு செய்கிறாங்க ரேவா அமைப்பிலிருந்து. அந்த மேல்முறையீடுகளையும் நமக்கு சாதகமான ஓய்வூதியர்கள் சாதகமான ஒரு தீர்ப்பு கிடைக்கிது. கிடைச்ச பின்னாடி அப்போ இருக்க செக்ரட்டரி நான் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி திருப்பி நின்ன டிஏ 2014க்கு பிறகு திருப்பி கொடுக்குறாங்க. கொடுத்து கொண்டிருக்க டிஏ என்ன ஆகுதுன்னா, நவம்பர் 2015 வாய்மொழி உத்தரவா அதிகாரிகள் உத்தரவு போடுறாங்க. அரசு உத்தரவு போடலை, வாய்மொழி உத்தரவாக அதிகாரிகளாகவே உத்தரவு போட்டு
பென்ஷன் ட்ரஸ்ட்டுக்கு நீங்கள் அகவலைப்படி உயர்வு அளிக்க வேணாம்னு சொல்லி நிப்பாட்டுறாங்க. அப்போ நிப்பாட்டும் போது 1/9/2016 முன்னாடி ஓய்வு பெற்றவங்க தொடர்ந்து வாங்கிட்டு வர்றாங்க. 119% வரைக்கும் வாங்கிட்டு வராங்க. 2016 1/9/2016 பின்னாடி ரிட்டையர் ஆனவங்க 5% வாங்கிட்டு இருந்தது அப்படியே பிரேக் ஆகி நிப்பாட்டிட்டாங்க. நிப்பாட்டின பின்னாடி 2019 வரைக்கும் இந்த நிலைமை அப்படியே போய்கிட்டு இருக்கு. நம்ம தொழிலாளர்களுக்கு அப்போதைக்கு அந்த பென்ஷன் வந்து போதுமானதாக இருந்துச்சு. அந்த நாளுக்கு தாண்ட அதனுடைய தாக்கம் பென்ஷன் குறைய ஆரம்பிக்குது. இந்த சூழ்நிலையில் 2019 வரைக்கும் எந்த தொழிற்சங்கங்களும் இந்த டிஏவுக்காக நீதிமன்றம் செல்லலாம். 26/8/2019 ஒரு அரசாணை போடுறாங்க. அரசாணை என்ன போடுறாங்கன்னா 142 ஜீவோன்னு ஒரு அரசாணை போடுது. இந்த அரசாணையில் என்ன சொல்லுதுன்னா, ஏற்கனவே கொடுத்த 20A ஒரு விதியை சொன்ன அந்த விதியை திருத்தம் செய்து ஓய்வூதியர்கள் தற்போது வாங்கி வரும் அகவலைப்படி தொடர்ந்து வழங்கப்படும், மாற்றம் இருக்காதுன்னு சொல்லி ஒரு உத்தரவை போட்டு விதியை திருத்தி 20A திருத்தி 142 ஜீவோனே அரசாணையை வெளியிடுறாங்க. இந்த 2019 வரைக்கும் இந்த அதிகாரிகள் சங்கமும் தொழிற்சங்கங்களும் அமைதியாக இருந்துட்டாங்க. இந்த அதிகாரிகள் சங்கமும் அப்போ தொழிலாளர்களுக்காக வழக்கு தொடுக்கவில்லை. அவர்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னா, 7th பே சம்பள கமிஷனில் நமக்கு முழுமையான டிஏ கிடைச்சிடும், தொழிலாளர்கள் எப்படி போனாலும் பரவாயில்லன்ட்டு தொழிலாளர்களை பற்றி அன்றைய யாருமே சிந்திக்கலை. இந்த அதிகாரிகள் என்னப்பா அந்த ஜீவோ போட்டோன்னா அதிகாரிகளை ஒரு 64 அதிகாரிகள் தனித்தனியாக நீதிமன்றத்தை நாடி அவங்களுக்காக வழக்கு போடுறாங்க. எங்களுடைய 7வது ஊதியப்படி எங்களுக்கு சம்பள உயர்வும் அகவலைப்படி உயர்வும் எங்களுக்கு வேணும்னு சொல்லி வழக்கு போடுறாங்க. அந்த தனக்காக போடப்பட்ட வழக்கு தான் அந்த 2015 நிப்பாட்டினப்படி 4 வருஷம் கழித்து அவங்க ஒரு பக்கம் வழக்கு போடுறாங்க. அது வரைக்கும் மேல்முறையீடு செய்யாத ரேவா அமைப்பு என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த 2019 அவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, மேல்முறையீடு திருப்பி பண்ண முடியாது. ஏன்னா மேல்முறையீடு பண்ணியாச்சு. பண்ணி அதில் ஜட்ஜ்மெண்ட் வாங்கின பின்னாடி அதுக்கப்புறம் மேல்முறையீடு இவங்க அரசு கொடுக்கணும்னு போயிருக்கணும். அந்த அடுத்த மேல்முறையீடு போக முடியாதனால சப்பப்பீல்னு ஒரு மனு தாக்கல் பண்ணுறாங்க. சப்பப்பீல்னு தாக்கல் பண்ணி அதில் எங்களுக்கு அகவலைப்படி வந்து அரசு சொன்னபடி கொடுக்கல, எங்களுக்கு மீண்டும் கொடுக்கணும்னு சொல்லி 2019 தான் இந்த டிஏங்கிற பிரச்சனையே மெல்ல ஆரம்பிக்குது. அப்போ அந்த வழக்கு வந்து 2019 நடந்துக்கிட்டு வருது வழக்கு. 2023 வரைக்கும் 2022 நம்ம டிஏ மீட்பு குழுங்கிறத அமைப்பு ஆரம்பித்த பின்னாடி இந்த வழக்கில் வந்து டிஏ கிடச்சிச்சின்னா, அந்த வழக்கு மூலமாக நமக்கு டிஏ கிடச்சதுன்னா இவ்வளவு நமக்கு டிஏ உயர்வு ஏற்படும், நம்ம இதையே இழக்கணும். அப்போ நல்ல அருமையான வழக்கை வந்து இவங்க இந்த வழக்கை நல்ல ஒரு பாதையை கொண்டு போகணுங்கிறதுனால என்ன பண்ணோம்னா, நம்ம நலம் டிஏ மீட்பு குழுவாக இருந்து நல மீட்பு சங்கம் ஏற்படுத்தி நம்பர் வாங்கின முன்னாடி நம்ம போய் அந்த வழக்கில் இணைஞ்சோம். ரேவா வழக்கில் போய் சப்பு அப்பீல் அப்படிங்கிறதுல 21/2023 நம்பர் வாங்கிட்டு நேரடியாக இணைஞ்சோம். நம்ம இணையும் வேளையில் அப்பொழுது நீதியரசர் சத்யநாராயண பிரசாத் அவர்கள் 2022 செப்டம்பர் மாதம் இந்த வழக்கை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துட்டார். என்ன சொல்கிறாருன்னா, மற்ற துறை ஊழியர்களைப் போல ஏன் இவங்களுக்கு மட்டும் கொடுக்கக்கூடாது, எல்லாத்துக்கும் கொடுக்குறீங்க, இவங்களுக்கு மட்டும் ஏன் கொடுக்கக்கூடாது, இவங்க என்ன பாவம் செஞ்சவங்க, இவங்களுக்கு நீங்கள் உடனடியாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கடுமையான உத்தரவை போட்டு ஆர்டர் போடுறாரு. நமக்கும் ஒரு டைம் கொடுக்குறாரு, அரசுக்கும் ஒரு டைம் கொடுக்கணும்னு டைம் கொடுக்குறாரு. அந்த குறிப்பிட்ட காலம் வரைக்கும் எல்லாருமே கிடைச்சிரும்னு சொல்லி எல்லாருமே வெற்றின்னுக்கிட்டே எல்லாரும் இருக்கோம். ஆனால் அந்த குறிப்பிட்ட தேதி வரைக்கும் நமக்கு பென்ஷனில் ஏற்றலை. நவம்பர் 2022 பென்ஷனில் ஏறணும் நம்ம எதிர்பார்க்குறோம், ஏற்றலை. அதன் பிறகு அரசு என்ன அந்த அரசு அந்த நீதிமன்றத்திற்கு வரும்பொழுது நீதிமன்றத்தில் அப்புறம் இவர் மாறி போயிடுறாரு. அப்போ நிஷாபானுங்கிற மேடம் அந்த அமர்வு மாறுது. அப்போ அமர்வில் அந்த அம்மா விசாரிக்கிறாங்க. நீதிமன்றத்தில் அரசு வழக்கறிஞர்கிட்ட கேட்குறாங்க, என்னங்க உத்தரவு போட்டால் தான் நிறைவேற்றிட்டீங்களான்னு கேட்குறாங்க. இல்லைங்க, அப்படி இல்லைங்க, எங்கே நாங்கள் வர சொல்லி செயலாளரை வர சொல்லி இந்தமே வந்திருக்காரா, வரலை அப்படின்னு சொன்னேன். அந்த அம்மா கோவம் வந்து அவங்களுடைய அந்த
ஃபைலே தூக்கி எரிஞ்சு உடனே சார்ஜ் பொம்மை கொடுங்கன்னு சொல்லி அப்போ கோபால் ஐஏஎஸ்க்கு சார்ஜ் பொம்மை கொடுக்க சொன்னாங்க. கொடுக்க சொன்ன 5 நிமிஷத்துலேயே ஓடிட்டாங்க, பெஞ்சுக்கு ஓடிட்டான். அரசு பெஞ்சுக்கு எப்படியும் இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுத்தால் எதிர்கொள்வதற்காக ஏற்கனவே திட்டம் போட்டு பாபா மூலமாக ஒரு வழக்கு தாக்கல் செஞ்சு இருக்கு, நமக்கு வெளியே தெரியல. இங்கே நம்ம ஒரு 11:30க்கு வழக்கு இந்த அம்மா சார்ஜ் பொம்மை கொடுக்க சொல்கிறாங்க. இவங்க போய் 1:30க்கு பெஞ்சில் போய் ஸ்டே வாங்குறாங்க. ஸ்டே வாங்கின ஒரு 2 மாதம் ஸ்டே வாங்குறாங்க. ஸ்டேவுக்கு பின்னாடி திருப்பி நம்மளும் இந்த வழக்கை நம்ம இணைஞ்சு நடத்தணும்னு சொல்லி நம்ம இவர் எம்ஜிஆர் பிரசாத்ன்ற ஒரு மூத்த வழக்கறிஞரை நம்ம வச்சு நலமீட்பு சங்கமாக நடத்தும்போது அரசு அப்படியே அந்த வழக்கை எல்பிஏன்னு ஒரு வழக்கை மாத்துறான். அந்த எல்பிஏ வழக்கை விடல நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம். அப்போ தான் ஒரு 800 கோடி, அதாவது பிஎஃப் ட்ரஸ்ட்டு 800 கோடி வழக்கு ஒன்று நிலுவையில் இருக்குன்னு கொண்டு வந்து கவர்மெண்ட்டில் காமிக்கிறான். அந்த 800 கோடி வழக்கு என்னென்னா 1998 பென்ஷன் ட்ரஸ்ட்டு ஆரம்பிக்கும் பொழுது அந்த பணத்தை பூரா மத்திய அரசிடமிருந்து தமிழக அரசு வாங்கும்போது கொடுத்ததுக்கான வட்டி 800 கோடி இருக்குது. அந்த 800 கோடியை கொடுத்தா நாங்கள் உங்களுக்கு டிஏ கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணுறாங்க அரசு. அப்போ நமது வழக்கறிஞர் எம்ஜிஆர் பிரசாத் அவர்கள் இந்த பணம் வந்துச்சுன்னா அரியருக்கு இதை வச்சுக்கிடுவோம், இந்த வழக்கை இதில் இருந்து இது இணைக்கக்கூடாதுன்னு சொல்லி கடுமையாக வாதிட்டு அன்றைக்கு ஒரே நாளில் அந்த வழக்கை இணைச்சதை நம்ம வெளியே கொண்டு வந்தோம். தனி வழக்காக மாற்றணும், இந்த வழக்கிலோட இணையக்கூடாது, எல்பியோட சேர்க்காதீங்கன்னு சொல்லி பண்ணணும். அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கையில் வழக்கு என்ன பண்ணாருன்னா மகாதேவன் நடத்திக்கிட்டு இருந்தார். அவர் என்ன பண்ணார்னா அவரால் ஒரு நல்ல நீதியரசர் தான், ஆனால் அரசுக்கு சில இதுக்கெல்லாம் கட்டுப்பட வேண்டிய சூழ்நிலையில் இந்த வழக்கை என்ன பண்ணுறாங்கன்னா பட்டியலுக்கு வராமல் அப்படியே கடத்தி கொண்டு போயிட்டு அது போய்கிட்டு இருக்கையில் அடுத்து என்ன பண்ணுறாருன்னா சுப்பிரமணியன் சொல்லி 2 நாள் கழித்து வர்றாரு. அவர்கிட்டையும் இந்த வழக்கு போகுது. அவர் வந்து ஒரே நாளில் அந்த வழக்கையே காலி பண்ணிட்டார். இந்த சப் அப்பீல் பண்ணதன் மூலமாக பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு செல்லாதுன்னு சொல்லி ஒரு ஆர்டரை போட்டதுனால இந்த ரேவாவினுடைய வழக்கை அதுக்கு மேலே ஒன்றும் செய்ய முடியாதபடிய சூழ்நிலையை உருவாக்கிட்டாங்க. என்ன சொல்லிட்டாருன்னா, நீங்கள் வேணும்னா பழைய கண்டெம்ட்டை நீ திருப்பி எடுத்து வேணால் நடத்துங்க, அந்த சப் அப்பீல் தீர்ப்பு மட்டும் செல்லாதுங்கிறார். நீ ரேவா அதை பழையபடியே கண்டெம்ட் கொண்டு வந்து என்னைக்கு தீர்ப்பு வாங்குறது? அந்த வழக்கு அதோட ரேவாவினுடைய அந்த சப் அப்பீல் வழக்கு அதோட முடிஞ்சு போகுது. இந்த எல்பிஏ வழக்கில் கோவை பேரவையும் இருக்காங்க, நலமீட்பு சங்கமும் இருக்குது, கோவை பேரவை இருக்குது, ரேவாவும் இருக்குது. இந்த வழக்கில் வந்து நம்ம முழுமையாக நடத்தினதை நலமீட்பு சங்கம் தான் நடத்துது. மூத்த அதிகாரியை வச்சு நம்ம நடத்தினோம், மூத்த வழக்கறிஞரை வச்சு நடத்தினோம். ஆனால் வழக்கு நீதியரசர் சுப்பிரமணிய அமர்வு வந்து அதை டிஸ்போஸ் பண்ணிட்டாங்க. அது அந்த நாள் அப்படியே இருக்கல. கோவை பேரவையினுடைய வழக்கு விசாரணை வந்துக்கிட்டு இருக்கு. வரும்பொழுது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நலமீட்பு சங்கம் சார்பாக அகவலைப்படை உயர்வுக்காக நலமீட்பு சங்கம் சார்பாக பல்வேறு வழிகளில் நம்ம வந்து முயற்சி பண்ணோம். நீதிமன்றத்தில் போய் அவங்க ரேவாவுடைய வழக்கில் இணைஞ்சு அதுக்கான முயற்சியை முழுமையாக நடத்தினோம். அதில் நம்மளால் சரியான நீதியை பெற முடியல. முதலமைச்சரை தவிர மற்ற அனைத்து துறை செயலாளர்கள், துறை அமைச்சர்கள் எல்லாத்தையும் யாரையும் விடலை. செக்ரட்டரியேட்டில் மாதம் ஒரு முறை அனைத்து துறை செயலாளர்களையும் சந்தித்து இந்த அகவலைப்படை உயர்வை எப்படியாவது வாங்க வேண்டும்ங்கிற உணர்வில் எல்லாரையும் சந்திக்கிறோம். தலைமைச் செயலக செக்ரட்டரியேட்டில் இருக்க ஒரு அசோசியேஷன் மூலமாகவும் நம்ம நேரடியாக எல்லா அதிகாரிகளையும் அவங்களுடைய உதவினால் சந்தித்து மனு கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். பல்வேறு வழியில் அதுவும் ஒரு முயற்சி பண்ணும்போது ஆளுங்கட்சியோடு இணக்கமாக இருக்கிற அனைத்து கட்சி தலைவர்களையும் நேரடியாக போய் சந்திக்கிறோம். முதல்ல ஒரு கவனத்தை கொண்டு போங்க, எங்களுக்கு எப்படியாச்சும் டிஏ வேணும், இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டு இருந்ததை நிப்பாட்டிட்டாங்க, எப்படியாச்சும் வேணும்னு சொல்லி அனைத்து தலைவரையும் பார்த்தாச்சு. அடுத்து எதிர்கட்சி தலைவர்கள்ன்ற வரிசையில் அனைத்து எதிர்கட்சி தலைவர்களையும் சந்திக்கிறோம். அதில் சந்திக்காதது ஒருத்தர் மட்டும் யாருன்னா விஜய் மட்டும்தான். இந்த விஜயும் விடலை. நாங்களும் போய் பனையூரில் போய் 2 நாள் காத்து கிடந்தோம். அதுக்கு மேலே என்னால் அடைய முடியல. 2 நாள் இருந்தால் பார்க்குறதுக்கு சந்திக்கான வாய்ப்பு கிடைக்கல. ஏன்னா அவங்களுடைய அறிக்கை ஒன்று வெளியிட்டாங்கன்னா அரசுக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்குங்கிறத விஜயை பார்த்தோம், மற்றபடி வேறு காரணம் கிடையாது. அந்த மாதிரி
சில கட்சி தலைவர்கள் அறிக்கை விட்டாங்க. ஆளுங்கட்சிக்கு சாதகமாக இருக்கவங்க யாரும் அறிக்கை விடலை. இதே சிஐடி தலைவர்களையும் சந்தித்தோம், சிபிஎம் தலைவர்களையும் சந்தித்தோம், அந்த அம்மா சட்டசபையில் சந்தித்தோம். அவங்கள்ட்டையும் பார்த்து பேசணும். பேசும்போது எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களுமே அறிக்கை விட்டாங்க. குறிப்பாக சொன்னோம்னா பாட்டாளி மக்கள் கட்சி, நாம் தமிழர், விஜயகாந்த், பிரேமலதா மேடம் அவர்கள், ஐஜேகே வாசன் அவர்கள் எல்லாமே, சங்கர், அண்ணாமலையும் விடலை, யாரையுமே விடலை. நம்ம எல்லாருமே பார்த்தாச்சு. சென்னையில் இதே வேலை எங்களுக்கு. ஒரு அண்ணாமலை வர்றாருன்னா ஓடுறது, பின்னாடியே ஓடுறது. சந்திக்காதது முதல்வர், பிரதமர், ஜனாதிபதி. ஆனால் அவங்களுக்கும் அழிச்சிட்டோம். இந்த மாதிரி எங்களுடைய பிரச்சனை இருக்குது எங்களுக்கு அப்படிங்கிறத நம்ம ஜனாதிபதிக்கும் மெயில் அனுப்பிச்சிருந்தேன், பிரதமருக்கும் அனுப்பிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னா, இந்த வழக்கு விசாரணை ரொம்ப தொய்வடையுதுங்கிறதுக்காண்டி என்ன பண்ணுறோம்னா, நம்மளுடைய நலமீட்பு சங்கம் குரல் ஒழிக்கணுங்கிறக்காண்டி நாகர்கோவில் சட்டமன்ற குளச்சல் தொகுதின்னு நினைக்கிறேன், குளச்சல் தானே, குளச்சல் தொகுதி எம்எல்ஏ போய் வீட்டில் போய் பார்த்தா, சார் நாகர்கோவில் நலமீட்பு சங்கம் சார், எல்லாரும் ஆளாளுக்கு அவங்கவுங்க முயற்சியை எடுக்கிறாங்க, அவங்களால என்னென்ன முடியுமோ செய்கிறாங்க. போய் அந்த அம்மா போய் பார்க்குறாங்க. அந்த அம்மா அப்போ தான் எம்எல்ஏவாக வந்திருக்கு. அம்மா எங்களுக்கு நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்னு, இவ்வளோ பண்ணுறாங்களா, நான் சட்டசபையில் உங்களுக்காண்டி பேசுகிறேன்னு சொல்லி முதலில் பதவி ஏற்ற அன்னைக்கு நம்மளுடைய கோரிக்கையை சட்டசபையில் குரல் ஒழிப்பினாங்க. அந்த அம்மா முதல்வர் அவர்களும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க. அந்த அளவு நம்மளுடைய முயற்சி சட்டமன்றத்தையும் விடலை. அதுபோக 15வது ஊதிய ஒப்பந்தம் வருது. அதுலேயும் நம்மளுடைய மாநில தலைவர் ஒரு கட்சியில் செயலாளராக இருக்கார், அவரும் பேச்சுவார்த்தைக்கு போகிறாரு. அந்த பேச்சுவார்த்தையிலையும் நம்ம ஓய்வூதியர்களுக்கு முக்கியம் கொடுத்து உள்ள அரங்கில் அவர் ஒருத்தர் மட்டுமே நமக்கு உள்ள குரல் கொடுத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அப்போ நலமீட்பு சங்கம் பேச்சுவார்த்தையிலையும் அழுத்தம் கொடுத்தோம். இது வருது, பாராளுமன்ற தேர்தல் வருது. அப்போ அடுத்து என்ன செய்யணும், அரசுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கணும் அப்படின்ட்டு இப்போ கூட்டம் போட்டு நம்மளுடைய வாக்காளர் அடையாள அட்டையை பூரா ஒப்படைக்கிறதுன்னு சொல்லி நம்ம முடிவு பண்ணி அந்தந்த மண்டலங்களில் எல்லோரும் அவங்கவுங்க கலெக்டரேட்டில் கூட்டமாக எல்லா இடங்கள்லையும், மதுரையில் ஒன்று தான் எங்களுக்கு பென்ஷன் கொடுக்கல, அரெஸ்ட் பண்ணிடுவோம்ட்டாங்க. மற்ற இடங்கள்லாம் துணிஞ்சு பண்ணிட்டாங்க. மதுரையில் நம்ம அறிவித்து கலெக்டரேட் வரைக்கும் போனால், ஆனால் உள்ள அனுமதிக்க இல்லாதனால பண்ண முடியல மதுரையில். ஆனால் மற்ற இடங்கள் நம்ம சிறப்பாக பண்ணாங்க. மதுரையில் மட்டும் நாங்கள் நிர்வாகிகள் மட்டும் போய் நாங்கள் கலெக்டர்கிட்ட கொடுக்கும்போது, இப்போ நீங்கள் உங்களுக்கு மட்டும் தனியாக வாங்க முடியாதுங்க, பெட்டியில் தான் போடணும்னு சொல்லி பெட்டியில் போட்டு அது நம்பர் ஆகி நமக்கு மெசேஜெலாம் வந்தது. அப்படி எல்லா மண்டலங்களையும் அடையாள அட்டை ஒப்படைப்பு போராட்டத்தை நடத்தினோம். சென்னையிலையும் நல்ல பிரமாண்டான அளவு நமக்கு காவல்துறையும் அங்கே காவல்துறை அனுமதி கொடுத்து காவல்துறையை கூட்டிகிட்டு போய் மனு இந்த நம்மளுடைய அடையாள அட்டையை கட்டுக்கட்டாக வாங்கி உள்ளே போடுறாங்க. அந்த அளவுக்கு நமக்கு பண்ணும்போது அந்த நேரத்தில் உச்சநீதிமன்றம் இவங்களுக்கு அப்போ தான் பிரதமருக்கு மெயில் அனுப்புகிறேன், இந்த மாதிரி நாங்கள் 93,000 ஓய்வூதியர்கள் தேர்தலை புறக்கணிக்கிறோம்னு சொல்லி மெயில் அனுப்பிச்சேன். அவங்க அனுப்பிச்சோடனே தலைமைச் செயலாளருக்கு இங்கே மெயில் அனுப்பிச்சிட்டாங்க, இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் பிரச்சனை என்னன்னு பாருங்கள், பார்த்து எங்களுக்கு உடனடியாக தகவல் கொடுங்கன்னு. பிரதமருக்கு கொடுத்தேன், ஜனாதிபதிக்கு கொடுத்தேன். அவங்களும் உடனே ரிப்ளை கொடுத்துட்டாங்க. கொடுத்து பூராமே எங்கே வருதுன்னா இவர்கிட்ட தான் வருது, நம்ம சீஃப் செக்ரட்டரிக்கு தான் வருது. அப்போ என்ன பண்ணுறாங்க, இவங்கெல்லாம் சேர்ந்து பிரச்சனை வரவும் அப்புறம் நம்ம தலைமை தேர்தல் அதிகாரியை கூப்பிட்டு விடுறாரு. நீங்கள் வாங்க, இது ஒரு தேசிய இதில் நீங்கள் பாய்காட் பண்ணுறது சட்டத்துக்கு புறம்பானது, உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த உதவியை நான் செய்கிறேன்னு சொல்லி உடனடியாக டிரான்ஸ்போர்ட் செக்ரட்டரியை ஃபோன் பண்ணி சொல்லி இவங்க வந்திருக்காங்க, கூப்பிட்டு உடனே பேசுங்கன்னு சொல்லி எங்களை உடனடியாக அனுப்பிச்சி விட்டார். செக்ரட்டரியை போய் பார்த்து பேசுகிறோம். அந்த அளவுக்கு நம்மளுடைய பிரச்சனையை தேர்தல் ஆணையத்திலிருந்து இந்தியா முழுக்க நம்மளுடைய பிரச்சனையை கொண்டு போகிறோம். அடுத்து என்ன பண்ணுறோம், நம்ம அந்த வழக்கை விரைவாக தீர்க்கணும் அப்படின்ட்டு அப்போ உச்சநீதிமன்றத்தில் சுப்ரீம் கோர்ட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு சார் இந்த வழக்கு. இந்த கோவை பேரவை சொல்கிறாங்களே, கோவை பேரவை தாக்கல் செய்த 64 அதிகாரிகளுடைய வழக்கை எதிர்த்து அரசு அங்கே சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு நடத்துது. வழக்கு நடக்கும் வேளையில் இங்கேருந்து 30,000க்கும் அதிகமான ரிஜிஸ்டர் தபால், சாதாரண தபால் கிடையாது, ரிஜிஸ்டர் தபால் ஒவ்வொரு தொழிலாளியும் கூட்டமாக பார்த்தீங்கன்னா தபால் பெட்டி நம்ம தான் இருக்கா, அந்த போஸ்ட் கார்டே இல்லை, போஸ்ட் கார்டே எங்கேயுமே கிடைக்கல. அந்த அளவுக்கு கட்டுக்கட்டாக வாங்கிட்டு வந்துட்டாங்க நம்ம ஆளுங்க போய். அது போக இவருக்கு இல்லை அவர் பேர் என்ன, மூத்த நீதியரசர்
பூலேந்து. ஆஹா சார், அங்கே உச்சநீதிமன்ற சந்திரசூட் ஐயாவுக்கு 30 கடிதம் ரிஜிஸ்டர் கடிதம் மட்டும் போட்டிருக்கோம். பெரிய புரட்சி சார் அதெல்லாம். நீங்கள் சாதாரண விஷயம் நினைக்காதீங்க. உச்ச நீதிமன்றத்தை எதிர்த்து நல மீட்பு சங்கம் ஒரு பெரிய புரட்சி நடத்தியிருக்கு.